ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நேற்று தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 28/3/2024. என்னென்ன கேட்டகரிக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். 2024 எலெக்ஷன் இருக்கிறதுனால எக்ஸாம் டிலே ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன கேட்டகரிக்கு எந்தெந்த மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 28/3 24 18/4 வரைக்கும், ஏப்ரல் 18 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்க. அண்டு லாஸ்ட் டேட் 18/4. அண்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து 19 ஏப்ரல் 24. அண்டு கரெக்ஷன் பார்க்குறதுக்கு வந்து 22 to 23. அதாவது நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இல்லை பேமெண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அந்த மாதிரினா நம்ம 22/4/2024 to 23/4/2024 பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு கேட்டகரியில் நடக்குங்க. பேப்பர் ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அது வந்து பேப்பர் 1 வந்து 4/6/24 6/6/24 வரைக்கும் 2 days நடக்குங்க. அதாவது ஜூன் 4 ஜூன் 6 வரைக்கும் 2 நாளாக 2-3 கேட்டகரி வைஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பேப்பர் 2க்கு வந்து இன்னும் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணலை, அது நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதோட பே ஸ்கேல் வந்து 35,400 to 1,12,400. 7th pay Central Pay Commission. JEE Civil Engineering or BTech 2 years plus 2 years working experience. Diploma Civil also 3 years diploma. JEE Engineering Electrical and Mechanical same 3 years, so 4 years engineering and 3 years diploma, same 2 years experience. And JEE Civil 3 years diploma and JEE Mechanical bachelor degree. JEE Civil diploma in civil engineering and electrical civil electrical எல்லாத்துமே ஏஜ் வந்து 30-32. கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சிக்கு என்ன வேக்கன்சி, எஸ்டிக்கு, ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் அண்டு டோட்டலாக ஒவ்வொரு என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சிங்கிறத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டி கேட்டகரி 5 years அண்ட் ஓபிசி கேட்டகரி 3 years அண்ட் பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10 years, பிடபிள்யூடி ஓபிசி கேண்டிடேட் 13 years அண்டு பிடபிள்யூடி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி 15 years. நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு குட் பேக்ரவுண்ட் ப்ளேஸில் நின்றுட்டு அது வந்து நம்ம அந்த டைம் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம கேஒய்சி மூலமாக தான் செல்ஃப் வெரிஃபிகேஷன் நடக்கும். அண்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு சிக்னேச்சர் வந்து
நம்ம 4 cm into 2 cm width, 4 cm width and 2 cm height இருக்கக்கூடிய நம்ம ஜேபிஜி ஃபார்மேட்டில் 10 to 20 கேபியில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஃபீஸ் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி அண்ட் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்டு விமன் கேண்டிடேட்ஸ் அண்டு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் எக்ஸ்ட்ராமிஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. நம்ம ஃபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடில் வந்து யூபிஐ, நெட் பேங்கிங் அண்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ருபே கார்ட்ஸ் அண்டு இதை யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கு 2 days டைம் கொடுக்குறாங்க, 22 to 23 April. அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும்னா 200 rupees வந்து பே பண்ணணும். அண்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனே நம்ம கரெக்ஷன் பண்ணணும் எனி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இதே பேமெண்ட் எல்லாமே நெட் பேங்கிங், கார்டு அண்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் சென்டர் போட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாமா. நார்த் சைடு எல்லாமே சென்ட்ரல் ரீஜனில் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஈஸ்டர்ன் ரீஜனில் அந்தமான் நிக்கோபார் அண்டு கர்நாடகா ரீஜன் நார்த். அண்டு சவுத் ரீஜனில் பார்த்திங்கன்னா ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா. சென்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், நெல்லை அண்டு தமிழ்நாட்டில் இத்தனை சென்டரில் இப்போ நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்டு எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எப்படி என்ன சிலபஸ்லாம் வருதுங்கிறத பார்ப்போம். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். சிபி முறைப்படி தான் நடக்குது. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் 50 மார்க்குங்க. 50 கொஸ்டின் 50 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் சேம் 50 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 மார்க்ஸ். அண்டு பர்டிகுலர் பார்ட், இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட்னா சிவில், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல். சேம் 100 கொஸ்டின்ஸ் அண்ட் 100 மார்க்ஸுங்க. 2 hours கண்டக்ட் அண்டு 40 minutes கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 hours and 40 minutes. அண்டு பேப்பர் 2 எக்ஸாம் வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங், அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ். சிவில் படித்தவங்களுக்கு சிவில், எலக்ட்ரிக்கலுக்குன்னா எலக்ட்ரிக், மெக்கானிக்கலுக்குன்னா மெக்கானிக்கல். 100 கொஸ்டின், 1 கொஸ்டினுக்கு 3 மார்க் இன்டு 100, 300 மார்க். சேம் 2 hours and 40 minutes. பேப்பர் 1 வந்து 3 கேட்டகரியாக நடக்குது. பார்ட் 1, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சேம். இப்போது ஒரே ஒரு பார்ட் தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல். அண்டு 2 லாங்குவேஜில் இருக்குங்க, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். நெகட்டிவ் மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 0.25 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க். அண்டு ஈச் கொஸ்டின்ஸ் சேம் 4 கொஸ்டின் தப்பாக எழுதணுன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். சேம் பேப்பர் 2க்கு தேர்ஃபோர் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து மைனஸ் ஆகும். பேப்பர் 1க்கு 4க்கு 1, பேப்பர் 2க்கு வந்து ஒரு 1க்கு 1, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின். அண்டு பேப்பர் 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங். என்னென்ன சிலபஸ், வெர்பல் அண்டு சிமிலர், டிஃப்ரெண்ட், ஸ்பேஸ், விஷுவல், ப்ராப்ளம் சால்விங், அனலைசிங், ஜட்ஜ்மெண்ட், டிக்ரீசிங் அண்ட் விஷுவல் மெமரி. அண்டு
ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட் வைஸாக எக்ஸாம் நடக்கும், என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சம் இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டுருங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எல்லா மேஜர் சப்ஜெக்ட் அண்டு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி வீடியோஸ் பண்ணுறோங்க. அண்டு எக்ஸாமுக்கு 3 to 7 days பிஃபோர் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில் அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸாம் டைம் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரிஜினல் ஐடி கார்டு, ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி, டிரைவிங் சம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டான ஒரு ஐடி கார்டை கொண்டு தான் எக்ஸாம் எழுத போகணும். அண்டு எக்ஸாம் முடிஞ்சு எல்லா கேட்டகரி 2 பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய நோட்டிஃபிகேஷன் அண்டு வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் பாருங்கள். அண்டு எனி இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுவும் நம்ம கவர் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா சொல்லுங்கள், கவர் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.